மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. அப்போ இயேசுவை குறித்து சொல்ல போனால் தேவகுமாரனாகி இயேசுனுடைய அந்த லைஃப், அவருடைய உயிர், அவருடைய ஜீவன் அவருடைய ரத்தத்திலே இருக்கிறது. அதனால தான் இந்த ரத்தத்துக்கு அவ்வளோ பெரிய வல்லமை இருக்குது. சர்வ வல்லமை உள்ள வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவனாகி அவர், சிருஷ்டிகர்த்தா அவர், அவருடைய ஜீவன், அவருடைய வல்லமை, அவருடைய சர்வ வல்லமை, அவருடைய மகத்துவம் அந்த ரத்தத்திலே அடங்கி இருக்குது. அந்த ஜீவன் அப்படியே எங்கே வந்திருக்குது? ரத்தத்தில், அவருடைய சரீரத்தில் ஓடினது. அதைத்தான் அந்த கல்வாரி சிலுவையில் அவர் சிந்தினார். அதான் முதல் பாயிண்ட். ரெண்டாவது, அந்த ரத்தத்தை தேவன் பலிபீடத்தில் செலுத்த சொல்லியிருக்காரு. எதுக்காக? நம்முடைய பாவ நிவர்த்திக்காக பலிபீடத்தில் செலுத்த சொல்லியிருக்காரு. அதாவது கடவுள் என்ன பண்ணிட்டாராம், இப்படி தான் மனுஷன் ரட்சிக்கப்படுறதுக்கு வழி அப்படின்னு நியமிச்சு சிஸ்டமை செட் பண்ணிட்டார். அது இல்லாமல் உண்டாக்க முடியாது. அது இல்லாமல் பாவ நிவர்த்தி உண்டாக முடியாது. பாவத்தை போக்க முடியாது. பாவத்தை போக்க முடியாதுன்னா மனுஷனுடைய சாபத்தை போக்க முடியாது. மனுஷன் இருக்கிற நிலைமையை மாற்ற முடியாது. ஏனென்றால் தேவன் அதுக்குரிய வல்லமையை, சக்தியை அந்த ரத்தத்தில்